நமக்கு தெரிஞ்சது சமையலும் வீட்டு வேலையும் தான். இத வச்சு என்ன பண்ண முடியும்னு நீங்க என்னைக்காவது உங்கள நீங்களே தாழ்த்தி நினைச்சிருக்கீங்களா? தையல் மிஷின் இல்லாம, பெரிய படிப்பு இல்லாம, உங்க வீட்டு ஹால்ல ஒரு ஓரமா உட்காந்து எப்படி ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்கலாம்? உங்களாலயும் ஒரு நாளைக்கு 500 முதல் 1000 ரூபாய் வரை லாபம் சம்பாதிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? 10 ரூபாய் செலவு பண்ணணும்னாலும் அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி காசு கேக்குறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாத்தையும் தாண்டி உங்களன்னு ஒரு சின்ன ஆசை வந்தா அத நிறைவேத்திக்க உங்க கையில காசு இருக்கா? ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துல கணவனோட வருமானம் பத்தாம, ஆனா குழந்தைகளையும் வீட்டையும் விட்டுட்டு வெளியில போய் வேலைக்கும் போக முடியாம தவிக்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கைய இந்த கதை மாற்றப் போகுது. அந்த நம்பிக்கைய தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கப் போகுது. வாங்க, மீனாட்சியோட போராட்டத்தையும் அவங்க வீட்டு ஹால்ல இருந்தே ஆரம்பிச்ச அந்த ரகசிய லாபகரமான தொழிலையும் பாப்போம். இது மீனாட்சி, நம்ம வீட்டு பெண்ணு. காலையில 7 மணிக்கு தூங்கி எழுந்திருச்சு, அடுப்படி, வாசல், குழந்தைங்கன்னு ராத்திரி 10 மணி வரைக்கும் பம்பரமா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவ்ளோ ஓடியும் கடைசில கையில என்னவோ ஒத்த ரூபா கூட மிஞ்சாது. அவங்க கணவர் ரமேஷ் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறார். இன்னைக்கு கிளம்பும்போது ரமேஷ் சொன்ன அந்த வார்த்தை மீனாட்சி மனச அப்படியே அறுக்குது. மீனாட்சி, இந்த மாசம் போனஸும் வரல, இன்சென்டிவும் கம்மி. கம்பெனில ஆள் குறைப்பு வேற நடக்குதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் பார்த்து செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போற அந்த முகத்துல இருக்கிற பாரம் மீனாட்சிய தூங்க விடல. உங்களுக்கும் இந்த நிலைமை வந்திருக்கா? கணவர் கஷ்டப்படுறத பார்த்து நாமளும் ஏதாவது உதவி பண்ணணுமே அப்படின்னு நினைச்சப்போ உங்க கையில எதுவுமே இல்லையேன்னு என்னைக்காவது கலங்கியிருக்கீங்களா? இப்போ மீனாட்சி முன்னாடி இருக்கிறது பெரிய கேள்விக்குறி. தையல் தெரியாது, வெளியில போய் வேலை பார்க்க பெரிய படிப்பில்ல, இந்த ஒரு சாதாரண ஹால்ல உட்காந்து நம்மால என்ன பண்ண முடியும் அப்படின்னு மீனாட்சி ஜன்னல் வழியா வெறிச்சோடி கிடந்த சாலைய பார்த்து யோசிச்சப்போதான் ஒரு மின்னல் மாதிரி அந்த ஐடியா அவங்க மனசுல மின்னுச்சு. அந்த ஜன்னலுக்கு வெளியில மீனாட்சி பார்த்தது எதை தெரியுமா? அவங்க வாழ்க்கையையே மாத்தப் போற அந்த ஒரு ரகசியம் என்ன? வாங்க பாப்போம். மனசுல வைராக்கியம் வந்தா போதும், வழிகள் தானா பிறக்கும். மீனாட்சி யூடியூப்ல வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே என்ன தொழில் பண்ணலான்னு தேட ஆரம்பிச்சாங்க. தையல் தவிர என்ன இருக்குன்னு பார்த்தப்போதான் இந்த ஹோம்மேட் மசாலா மற்றும் பாரம்பரிய தின்பண்டங்கள் மேல அவங்க கவனம் போச்சு. ஆனா மீனாட்சி அங்கேயும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சாங்க. எல்லாரும் மசாலா விக்கிறாங்க, எல்லா கடையிலயும் பாக்கெட் மசாலா கிடைக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நோய் நொடிகளுக்கு நடுவுல நம்ம குழந்தைங்களுக்கு சுத்தமான, ஆரோக்கியமான ஒரு பொருள் கிடைக்குதா அப்படின்னு யோசிச்சாங்க. உங்ககிட்ட கேக்குறேன், இன்னைக்கு நாம கடையில வாங்குற ஹெல்த் மிக்ஸ் பொடியில எவ்ளோ கலப்படம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு புள்ளியில தான் மீனாட்சிக்கு பொறி தட்டுச்சு. நாம ஏன் சுத்தமான சிறுதானிய பொடி, ஹெல்த் மிக்ஸ் மற்றும் உடம்புக்கு தீங்கில்லாத கையில செஞ்ச கருப்பட்டி மிட்டாய் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதோ இங்கதான் அவங்க வெற்றியோட முதல் படி தொடங்குது. ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய மிஷினோ இல்ல வேலையாட்களோ தேவைப்படல. அந்த சின்ன சமையலறை கையில இருந்த வெறும் 2000 ரூபாய், இதுதான் ஆரம்பம். முதலீடு வெறும் 2000 ரூபாய் தான். ஆனா அந்த நேரத்துல அவங்க கண்ல இருந்த தன்னம்பிக்கை இருக்கே, அது 2 லட்சம் ரூபாய் முதலீட்டை விடவும் ரொம்ப பெருசு. நீங்க சொல்லுங்க, ஒரு தொழில தொடங்க பணம் முக்கியமா இல்ல நம்மால முடியுங்கிற அந்த ஒரு தைரியம் முக்கியமா? மீனாட்சி அந்த தைரியத்தோட களத்துல இறங்குறாங்க. எந்த ஒரு மாற்றமும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம வீட்லயே ஏத்துக்கப்படாது. ஆரம்பத்துல ரமேஷ்க்கு இதுல துளி கூட விருப்பமே இல்ல. இதெல்லாம் யாரு வாங்குவா மீனாட்சி? பேசாம இருக்கிற வேலைய பார்த்துட்டு வீட்ட கவனி, கஷ்டப்பட்டு காசை வீணாக்காதன்னு ஒரு போடு போட்டார். அந்த வார்த்தை மீனாட்சி மனசு சுருக்குன்னு தச்சது. உங்க வீட்லயும் இப்படி நடந்திருக்கா? நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ண நினைக்கும்போது உங்க குடும்பமே உங்கள சந்தேகப்பட்டிருக்காங்களா? ஆனா மீனாட்சி அங்கதான் ஒரு வைராகியம் எடுத்தாங்க. செஞ்சு பாப்போம், தப்பானா திருத்திக்கலான்னு களத்துல இறங்குனாங்க. முதல்ல ஒரு 5 பாக்கெட் சாம்பிள் ரெடி பண்ணி குழந்தைங்கள ஸ்கூல்ல விட போறப்போ மத்த அம்மாக்களுக்கு கொடுத்தாங்க. இத ஒரு தடவை பால்ல கலந்து கொடுத்து பாருங்க, இதுல சர்க்கரை இல்ல, வெறும் கருப்பட்டிதான்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த நாளே ஒரு ஃபோன் கால் வருது. என்ன மீனாட்சி, இதுல நிஜமாவே சர்க்கரை இல்லையா? வாசனை அவ்ளோ தூக்கலா இருக்கு. என் குழந்தை இத குடிச்சதுக்கு அப்புறம் கடையில விக்கிற பொடியே வேணான்னு சொல்லிட்டான். எனக்கும் ஒரு 2 பாக்கெட் குடுப்பீங்களா அப்படின்னு அந்த முதல் பாராட்டும் முதல் ஆர்டரும் கிடைச்சப்போ மீனாட்சியோட கண்ல வழிஞ்சது பாருங்க ஒரு சந்தோஷ கண்ணீர். அது வெறும் கண்ணீர் இல்ல, அவங்க உழைப்புக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம். ஆனா இந்த ஒரு 5 பாக்கெட் ஆர்டர் எப்படி ஒரு 500 பாக்கெட்டா மாறப்போகுது?
மீனாட்சி அதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? தொழில்னா சவால் இல்லாம இருக்குமா? லாபம் வரும்போது இருக்கிற சந்தோஷம், கஷ்டம் வரும்போது காணாம போயிடும். ஒரு நாள் திடீர்னு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக 50 பாக்கெட் ஆர்டர் வருது. அதுவும் மறுநாள் காலையிலேயே டெலிவரி பண்ணணும். மீனாட்சிக்கு கை கால் ஓடல. ஆனா விதியே விளையாடுற மாதிரி அன்னிக்குன்னு பார்த்து அவங்க பையனுக்கு காய்ச்சல். ஒரு பக்கம் குழந்தையோட அழுக, இன்னொரு பக்கம் பண்ணின சத்தியத்தை காப்பாத்தணுமேங்கிற பதட்டம். மீனாட்சி, இதெல்லாம் உனக்கு தேவையா? பேசாம இத விட்டுடு, நிம்மதியா தூங்குன்னு ஒரு மனசு சொல்லுது. உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க ஏதாவது ஒன்னு சாவிக்கணும்னு நினைக்கும்போது இப்படிதான் எல்லா பக்கமும் இருந்து உங்களுக்கு சோதனைகள் வந்திருக்கா? விதி நம்ம கைவிடுதுன்னு நினைச்சு நீங்க என்னைக்காவது பாதியிலே ஓடி போயிருக்கீங்களா? ஆனா மீனாட்சி அப்படி பண்ணல. அந்த 50 பாக்கெட் ஆர்டருங்கிறது அவங்களுக்கு வெறும் பிசினஸ் இல்ல, அது அவங்களோட நம்பிக்கை. குழந்தைக்கு மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு விடிய விடிய அந்த சின்ன கிச்சன்ல அவங்க போராடினாங்க. தூக்கத்தை துறந்தாங்க, உடம்பு சோர்வ மறந்தாங்க. ஏன்னா ஜெயிக்கணுங்கிற வைராகியம் அவங்க ரத்தத்துல ஊறி போயிருந்தது. காலையில 7 மணிக்கு அந்த 50 பாக்கெட்டையும் டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தப்போ அவங்க முகத்துல இருந்த களைப்பை விட ஒரு சாதிச்சிட்டோங்கிற கர்வம் தான் அதிகமா தெரிஞ்சுது. இந்த மன உறுதி உங்களாலையும் வளர்த்துக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? முயற்சி செஞ்சா மட்டும் போதாது, அதை சரியான பாதையில கொண்டு போகணும். இந்த இடத்துல தான் மீனாட்சி ஒரு சூப்பர் டெக்னிக் பயன்படுத்தினாங்க. வெறும் பக்கத்து வீட்ல மட்டும் விக்காம டிஜிட்டல் உலகத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு தனக்கு தெரிஞ்சதை வச்சு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க வெற்றியோட ரகசியம் இந்த 3 விஷயத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. 1. பேக்கேஜிங், தோற்றம். சாதாரண பிளாஸ்டிக் கவரை விட ஒரு சின்ன துணிப்பையோ அல்லது ஒரு அழகான ஸ்டிக்கர் ஒட்டியோ நீட்டா கொடுத்தாங்க. பாக்குறதுக்கு அழகா இருந்தா பாதி விற்பனை முடிஞ்சிடும்னு அவங்க நம்பினாங்க. 2. குவாலிட்டி, தரம். ஒரு பிடி மாவுல கூட கலப்படம் இல்லாம தான் குழந்தைக்கு கொடுக்கிற அதே தரத்தை மத்தவங்களுக்கும் கொடுத்தாங்க. 3. கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி. ஒரு நாள் கூட சோர்ந்து போகாம தினமும் புது புது அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சா உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு உதவி செய்வார்னு நினைக்கிறீங்களா? ஆரம்பத்துல வேணாம்னு சொன்ன ரமேஷ் இன்னைக்கு மீனாட்சியோட உழைப்ப பார்த்து வியந்து போயிட்டார். அலுவலகம் முடிஞ்சு வந்ததும் டயர்டா இருந்தாலும் மீனாட்சிக்கு பேக்கிங் பண்ணவும் டெலிவரி பண்ணவும் ரமேஷ் உதவி செய்றார். இப்போ இது வெறும் மீனாட்சியோட பிசினஸ் இல்ல, ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த கனவா மாறிடுச்சு. ஒரு கணவன் மனைவி ஒன்னா சேர்ந்து உழைக்கும்போது அந்த இடத்துல வெற்றி தானா வந்து சேரும்ல. இந்த கூட்டு முயற்சி மீனாட்சியை எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு தெரியுமா? ஒரு சாதாரண வீட்டு கிச்சன் எப்படி ஒரு பிராண்டா மாறுச்சு, வாங்க பார்க்கலாம். காலம் எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தீங்களா? வெறும் 6 மாசம்தான் ஆச்சு. இன்னைக்கு மீனாட்சி வெறும் மீனாட்சி இல்ல, மீனாட்சி ஹோம் ஃபுட்ஸ் ஓனர். அன்னிக்கு 2000 ரூபாய்க்கு போராடின அதே மீனாட்சி இன்னைக்கு மாசம் 20,000லிருந்து 30,000 ரூபாய் வரை லாபம் சம்பாதிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் ரமேஷ் கிட்ட வீட்டு செலவுக்கு 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் கை கட்டி நின்ன நிலைமை மாறி இன்னைக்கு தான் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ மீனாட்சியே கட்டுறாங்க. ஒரு பெண்ணுக்கு இதைவிட பெரிய ஒரு சுதந்திரம் வேற என்ன இருக்க முடியும்? உங்ககிட்ட கேக்குறேன், உங்கள சுத்தி இருக்கிறவங்க உன்னால என்ன முடியும்னு கேலி பண்ணும்போது நீங்க அழுதுருக்கீங்களா? சும்மா வீட்ல தானே இருக்கேன்னு உங்க உழைப்பை யாராவது குறைச்சு மதிப்பிட்டிருக்காங்களா? அப்படி உங்களை ஏளனம் செஞ்ச அதே உலகம் இன்னைக்கு மீனாட்சிய பார்த்து நீ எப்படி இத பண்ணின, எங்களுக்கும் சொல்லித்தாயேன்னு ஆச்சரியமா கேக்குது. இதுதாங்க வெற்றியோட ருசி. ஆரம்பத்துல கல்லெறிஞ்சவங்க தான் நீங்க ஜெயிச்சதுக்கப்புறம் பூச்செண்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு மீனாட்சி முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு பாருங்க. அந்த முகத்துல இருக்கிறது வெறும் சிரிப்பு இல்ல, நாமளும் சாதிக்க பிறந்தவங்க தாங்கிற ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. மீனாட்சியால முடிஞ்சதுன்னா அதே திறமை இருக்கிற உங்களால ஏன் முடியாது? யோசிச்சு பாருங்க. பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணால தையல் மிஷின் இல்லாமலே, வெளியில போய் வேலை பார்க்காமலே, வெறும் சமையலறை அறிவையும் தன் உழைப்பையும் வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்னா அதே திறமை இருக்கிற உங்களால ஏன் முடியாது? மீனாட்சிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க யோசிக்கிறத நிறுத்திட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. நீங்களும் அடுத்த மீனாட்சியா மாறணும்னா இதோ இந்த 3 விஷயங்கள மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1. உங்க தனி திறமையை அடையாளம் காணுங்க. அது சமையலாயிருக்கலாம், கைவினை பொருட்களாயிருக்கலாம், இல்ல குழந்தைகளுக்கு கதை சொல்றதா கூட இருக்கலாம்.
மத்தவங்க பண்றாங்கன்னு இல்லாம உங்களுக்கு எது வருமோ அத தேர்ந்தெடுங்க. 2. முதலீட்டை பற்றி கவலைப்படாதீங்க. கையிருப்புல இருக்கிற சின்ன தொகையை வச்சு ஆரம்பிங்க. கடல் மாதிரி பெருசா வளர ஒரு சின்ன துளி போதும். 3. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுங்க. உங்க வீட்டு வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டுமில்ல, உங்க பிசினஸை ஊருக்கே சொல்ற ஒரு பெரிய மேடை. இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருப்ப மூட்டியிருக்கா? நாமளும் சாதிக்கலாம்ங்கிற நம்பிக்கை வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா அந்த நம்பிக்கையோட அடையாளமா ஒரு லைக் போடுங்க. உங்க மனசுல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த பிசினஸ் ஐடியா என்ன? நீங்க என்ன தொழில் தொடங்க போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க ஒரு கமெண்ட் இன்னும் 1000 பெண்களுக்கு உத்வேகமா இருக்கலாம். நினைவில் வச்சுக்கோங்க, உங்கள நீங்களே செதுக்கிக்கிட்டாதான் இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். மீண்டும் ஒரு உத்வேகமான கதையோட உங்களை இன்னும் ஒரு படி மேல உயர்த்த நான் வர்றேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் தோழி ரேவதி. நன்றி, வணக்கம்.